தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, மன்னிப்பதின் நோக்கம் என்று சொல்லி ஒரு சிறிய தியானத்தை உங்கள் மத்தியில் வைக்க பிரயாசப்படுகிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். சங்கீதம் 103:12. கொலோசியர் 3:13 இவ்வாறு சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நீர் எங்கள் பாவங்களையும் தப்பிதங்களையும் குறைகளையும் மீறுதல்களையும் தவறுதல்களையும் மன்னித்தது போல நாங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்கத்தக்கதாக அந்த உண்மையான மன்னிப்பின் சுபாவத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். திமிர்வாதக்காரனை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னீர். உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே உடைய ரத்தத்தினாலே எங்கள் பாவங்கள் எங்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த கிருபையை எங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும். மன்னிக்கிற சுபாவத்தை கொடுக்க வேண்டும். ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுள் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மன்னிக்கும் மனம் இல்லாமை மனித வாழ்க்கையில் அது ஒரு நோய். இந்த நோயானது மனிதனின் உடலில் புற்றுநோயை போன்று மிகவும் வேகமாக பரவும். ஆனால் எந்த மனதில் தீர்க்க முடியாத வெறுப்பு உள்ளதோ அதை நீக்குவதற்காக மாற்றுவதற்கு தேவன் எப்போதும் தயாராக இருக்கிறார். தேவன் அதை நீக்குவார், மாற்றுவார். நம்மிடத்தில் காணப்பட வேண்டியது மனமாற்றம். உன்னுடைய மன்னிக்க முடியாத குணத்திற்காக தன்மைக்கான பொறுப்பினை நீ ஏற்றுக்கொண்டு உன் மனதில் உள்ள கோபத்தினை வெறுப்பினை மன்னிக்க நீ தேவனிடம் மன்னிப்புக்க. தேவன் உன்னை மன்னிப்பது போல நீயும் உனக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்க வேண்டும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களையும் வாழ்க்கையும் ஆட்கொள்ளும். உன் எதிர்பார்ப்பை நீ விட்டுவிட்டு மற்றவர்கள் உன்னிடம் கடன் வாங்கியிருந்தாலும் அதையும் நீ மன்னித்து விட்டுவிடு. ஏற்ற காலத்தில் தேவன் எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பார். உனக்கு தீங்கு செய்தவர்களின் செயலானது உன் இதயத்தையோ அல்லது உன் மனதையோ மட்டும் பாதிக்கவில்லை. மாறாக அது தேவனையே வேதனைப்படுத்தியது. தேவன் ஒருவரே திருப்பிட வல்லவர். அவர் ஒருவர் தான் கசப்புகளை எல்லாம் மாற்ற முடியும். மாறாவை மதுரமாக்கினவர். நிச்சயம் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளையும் மாற்றி போடுவார். தேவன் உன்னை எத்தனை முறை மன்னித்துள்ளார் என்று எண்ணிப்பார். அன்பார்ந்த நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனின் வழியை பின்பற்றாமலோ அல்லது மற்றவர்களை மன்னிக்காமலோ தேவனின் மன்னிப்பை முழுமையாக உங்களால் அனுபவிக்க முடியாது. மன்னிக்கும் மனமில்லா புற்றுநோயை உங்கள் இதயத்தில் வளர விடாதீர்கள். நீ பிறரை மன்னித்து இதயத்தில் பாரமின்றி இருக்கும்போது வாழ்க்கையானது மிகவும் அழகானதாகவும் சுவையானதாகவும் இருக்கும். ஜெபித்து முடிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் என்னை மன்னிப்பதற்காக உமக்கு நன்றி. நான் மற்றவர்களை மன்னிக்க எனக்கு கிருபை செய்தருள். இந்த ஜெபத்தை கேளுங்க, ஆசீர்வதிங்க. ஆமேன், ஆமேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமேன்.